World's biggest astrology community in Tamil. Online Astro TV, வாழ்வின் வெளிச்சம். ஆன்லைன் ஆஸ்ட்ரோ டிவியை கண்டு மகிழுங்கள். நிகழ்ச்சியின் இறுதியாக நன்றியுரை ஆற்றுவதற்காக நமது ஜெய் சக்திவேல் ஐயா அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். இந்த மாலை வேளையில் 54வது தர்மசாஸ்திரா ஜோதிட கருத்தரங்கு நடைபெற்றிருக்கு. எல்லாரும் கரகோஷத்தோட கிளாப் பண்ணிடுங்க. ஏன்னா இதுதான் ஒரு புதிய முயற்சியாக ஃபஸ்ட்டு நம்ம ஐயா பாண்டிச்சேரியிலையும் பழனிலையும் இப்போ அடுத்த இங்கே பண்ணியிருக்காரு. இது கண்டிப்பாக ஒவ்வொரு மாவட்டத்திலையும் தருமபுரியில் இருக்கிற நம்மளுடைய தமிழ்நாட்டுக்கு இருக்கிற ஒவ்வொரு மாவட்டத்திலையும் இது பணி தொடரணும்னு சொல்லிட்டு ஐயாவை வேண்டிக் கொள்கிறேன். ஸோ இது நம்ம தர்மசாஸ்திரா ஜோதி வித்யாலயாவில் நம்மளுடைய 54வது கர்த்தனுக்கு வரவேற்புரையேற்றிய உயர்திரு ஆர் ஜெயபால் ஐயாவை நன்றி கூறி பாராட்டி மற்றும் நம்முடைய தர்மசாஸ்திரா ஜோதி வித்யாலயாவின் மணிகண்டராஜ் ஐயாவுக்கு நன்றியை செலுத்துகிறோம். அது மட்டும் இல்லாமல் இந்த விழாவை சிறப்புரையாளர்களாக பணியாற்றிய நம்முடைய ஜோதிட ஆசிரியர் டாக்டர் ஐஸ்வரி மஞ்சளதேவி அம்மாவுக்கும் நன்றி செலுத்துகிறோம். அது மட்டும் இல்லாமல் ஜோதிட ஆசிரியர் எம்ஏ ஜெய்யருண் ஐயாவுக்கும் திருமதி நித்யபுண்ணிய அம்மா அவர்களுக்கும் திருமதி சீதராதேவி அம்மா அவர்களுக்கும் அது மட்டும் இல்லாமல் ஜோதிட ஆசிரியர் திருமதி சசிவதன் ஐயா அம்மா அவர்களுக்கும் திருமதி சௌமியா அவர்களுக்கும் இவங்களாம் நம்முடைய ஜோதிட ஆசிரியர்கள், தர்மசாஸ்திரம் ஜோதிட ஆசிரியர்கள். ஸோ அவங்களாம் ஒரு டைம் நன்றி செலுத்துகிறோம். அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு சிறப்பு பேச்சாளர் நிறைய பேச்சுகளை நிறைய டாபிக்ல பேசினாங்க. ஸோ அவங்கள பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஜோதிட ஸ்ரீராம் உயர்திரு ஸ்ரீராம் குருகுலையா நேர்மறை எண்ணங்கள் ஆல்ஃபா மெடிடேஷன் என்ற தலைப்பில் மிகவும் அற்புதமாக பேசினார். ஐயாவுக்கும் நம்முடைய வாழ்த்துக்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். அது மட்டும் இல்லாமல் ஜோதிட உயர்திரு எம் சுதாகர் எம்காம் அவர்கள் கிரகங்களின் அடிப்படையில் என்ன படிக்கலாம்னு சொல்லிட்டு ஒவ்வொரு கிரகத்துக்குரிய என்னென்ன டாபிக் படிக்கலாம், என்னென்ன ஃபஸ்ட்டு மூச்சுலாம் படிக்கலாம்னு சொல்லிட்டு ஸ்பீச் கொடுத்தாரு. ரொம்ப அருமையாக இருந்துச்சு. ஐயாவுக்கு நம்ம பாராட்டு தெரிவிச்சுக்கொள்ளலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா திருமதி ஜி தென்றல் அம்மா 8ஆம் இடமும் அதன் நன்மை தீமைகளை பற்றி பேசினாங்க. அம்மாவுக்கும் நன்றியை சொல்லிக்கலாம். அடுத்ததாக ஜெயந்தி ராமசாமி அம்மா ஜோதிடத்தில் பொதுப்ப என்ற டாபிக் பேசினாங்க. அவங்களுக்கு நம்ம நன்றி சொல்லிக்கலாம். அடுத்த பார்த்து உயர்திரு துரை ஐயா திருமண பொருத்தை பற்றி பேசினார். மிகவும் அற்புதமாக பேசினார். ஸோ அவருக்கு நம்ம நன்றி சொல்லிக்கலாம். அடுத்தா பார்த்தீங்கன்னா உயர்திரு என்வி நீலகண்ட சாஸ்திரியை ஐயா பார்த்தீங்கன்னா 8ஆம் எண்ணின் பலன்களும் பரிகாரம் என்ற டாப்பிக்கில் நல்லா எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக ஒரு டாப்பிக்கில் பேசினார். ஐயாவுக்கு நம்ம நன்றி செலுத்திக்கலாம். அது மட்டும் இல்லாமல் டாக்டர் சிவபூகதி அம்மா வாஸ்துவும் பரிகாரஸ்தலம் என்ற டாப்பிக்கில் பேசினாங்க. அம்மாவுக்கு நம்ம தர்மசாஸ்திரா ஜோதிட சார்பாக நன்றி செலுத்துகிறோம். அது மட்டும் இல்லாமல் திருமதி பி லாவண்யா அம்மா பெண் சாபமும் அதனால் தலைமுறைக்கு எப்படி பாதிப்புகளும் என்ற டாப்பிக்கில் நம்ம பேசினாங்க. அந்த அம்மாவுக்கு நன்றி செலுத்திக்கலாம். அது மட்டும் இல்லாமல் உயர்திரு என் சந்திரபோஸ் ஐயா பார்த்தீங்கன்னா குலதெய்வம் அல்லது காவல் தெய்வம் தெரியாதவங்க செய்ய வேண்டியவை என்னென்ன பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பீச் கொடுத்தாரு. ஸோ ஐயாவுக்கு இந்த டைமில் நம்ம நன்றி செலுத்திக்கலாம். அடுத்த பார்த்தீங்கன்னா ஜோதிட தென்றல் பிவி தண்டபடியை பார்த்தீங்கன்னா கர்ணநாதனோட பலன்களை நமக்கு அழகாக ஸ்பீச் பேர் கொடுத்தாரு. ஐயாவுக்கு நம்ம நன்றி தெரிவிச்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் உயர்திரு எஸ் பாலாஜி ஐயா பார்த்தீங்கன்னா பாவங்களை போக்கும் தொழில் மற்றும் தொழிலாளி ஏற்படும் தோஷங்களும் என்ற தலைப்பில் பேசினார். ஸோ அவருக்கு நம்ம நன்றி செலுத்திக்கலாம். அது மட்டும் இல்லாமல் உயர்திரு ஏ பன்னீர்செல்வம் ஐயா ஜோதிடமே ஆன்மீகம் என்ற தலைப்பில் பேசினார். ஐயாவுக்கு நம்மளுடைய தர்மசாஸ்திரா ஜோதி வித்யாலயம் சார்பாக நாம் நன்றியை தெரிவிச்சுக்கலாம். அடுத்த நம்ம இந்த தருமபுரி மாவட்டத்தோடைய கர்த்தருக்கு விழா நாயகனாக இருக்கக்கூடிய நம்முடைய ஜெயபால் ஐயா பார்த்தீங்கன்னா ராகு கேது செவ்வாய் தோஷமும் மூலம் ஆயிலும் கேட்ட நட்சத்திர தோஷமும் அந்த
திருமண வாழ்க்கை பாதிக்குமா என்ற டாப்பிக்கில் வந்து நல்லா விளக்குறையாக நீண்ட உரையாக கொடுத்தாரு. அது எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. ஸோ அவருக்கும் தர்மசாஸ்திரா ஜோதிடம் சார்பாக நன்றியை செலுத்திக்கலாம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா உயர்த்திரு முருகானந்த ஐயா வந்து நலன் தரும் நவக்கோள்கள் என்ற தலைப்பில் வந்து நமக்கு வந்து உரையாடினார். ஐயாவுக்கும் வந்து தர்மசாஸ்திரா ஜோதிடம் சார்பாக வந்து நன்றி தெரிவிச்சுக்கலாம். ஓகே. ஸோ இது பார்த்தீங்கன்னா இந்த கருத்தரங்கு மாதிரி எல்லா கருத்தரங்கும் எல்லா மாவட்டத்திலையும் தொடர்ந்து ஒவ்வொரு மாதமும் வந்து நடைமுறைன்னு சொல்லிட்டு நம்ம வந்து எல்லாத்தையும் வேண்டிக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் நம்ம தருமபுரி மாவட்டத்துக்கு வந்து ஒரு சிறப்பு என்னென்னா பார்த்தீங்கன்னா தொழில்கள். இப்போ என்னென்னா தருமபுரினா வந்து பார்த்தீங்கன்னா அந்த இது டி இதில் ராகுல காரணம் இருக்குது. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா அந்த லெட்டரில் இருக்கிற ஒரு தொழிலையோ அந்த லெட்டரில் ஸ்டார்ட் ஆக இருக்கிற தொழிலையோ வந்து உங்கள் கடைப்பேரை வைக்குமானது அது வந்து இன்னும் கொஞ்சம் வந்து பிரபலமாகும். இப்போ தருமபுரினா டி வைக்கலாம், ஈரோடுனா ஈ இருக்கிற எழுத்துல வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். அதோட இது ஈரோடு பொறுத்து என்ன இதுன்னா மஞ்சள் காரங்கள் சொல்கிறோமா அங்கே பார்த்து ஜோதிடர்கள் வந்து அதிகமாகவே இருப்பாங்க யூஸ்வலாக. இங்கே பார்த்தீங்கன்னா டி ராகு ஏன்னா கொஞ்சம் வந்து ராகு தொழில் அதிகமாக இருப்போம். அந்த சமயத்தில் தான் இப்போ இங்கே ஃபேமஸான ஒரு இது பார்த்தீங்கன்னா டிஎன்சி சொல்லுவாங்களா. அப்போ டிஎன்சி பார்த்தா ஜிஎஸ்டி தேட்டர் டிஎன்சியோட நிறுவனங்களாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி வந்து ஒவ்வொரு மாவட்டத்துக்கான ஒவ்வொரு இது இருக்குது. அது நீங்கள் வந்து ஒவ்வொரு இந்த மாதிரி வந்து ஜோதி தகவல்களுக்கு ஜோதிட அறிவுரைக்கு உங்களுடைய ஜோதிகள் பக்கத்தில் இருக்கிறவங்களோ அவங்கள்ட்ட அறிவுரை கேட்டு வந்து வழிபடுங்க. சரிங்களா? நீ வாய்ப்பு ஏற்படுத்திய என்னுடைய மணிகண்டராஜாவுக்கும் முத்துப்பாண்டியானவுக்கும் நன்றி செலுத்தி நன்றி. வணக்கம்.